அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் பார்க்க போகிறோம். மே 1ஆம் தேதியாக இன்று மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு 10 மாவட்டங்களில் கனமழை வெளுக்கப் போவதாக சொல்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட்டாக நம்ம தற்பொழுது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா குறிப்பாக மழை பற்றும் வானிலை பற்றிய நீங்கள் கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 மெசேஜ் போங்க. வீடியோ போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாக சொல்ல வராங்க. அதன் பொறுத்தமட்டில் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் சுமார் 0.8 கிலோமீட்டர் உயரத்தில் குறிப்பாக வட உள் கர்நாடக முதல் மன்னார் வளைகுடா வரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லி ட்ரா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அது வந்து நிலவ வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. இதன் பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை வந்து பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திக்குறிப்பில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் மே 1ஆம் தேதி திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குறிப்பில் அழுத்த திருத்தமாக சொல்ல வராங்க. இதன் பொறுத்த மட்டும் தொடர்ந்து மே 2ஆம் தேதியாகிய நாளை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மே 2ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வானிலை ஆய்வு மையம் வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை இனி வரும் காலங்களில் நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இமயம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.